கணபதி வலையொலி காணொளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிச்ச ராகுவே கேதுவே நமக என்ற நவகிரகங்களின் நல்லாசையோடு இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 3/9/2025 புதன்கிழமை, தமிழ் விசுவாசு வருஷம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி நாள் முழுவதும் ஏகாதசி திதி. இன்றைய நட்சத்திரம் இரவு 10:28 வரை பூராட நட்சத்திரம், பின்பு உத்திராட நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், பின்பு மிருகசிருஷ்ட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 12 மணி 1:30 மணி வரை, குளிகை காலம் 10:30 மணி 12 மணி வரை, யமகண்டம் 7:30 9 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணி 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, மேஷ ராசியை பொறுத்தவரை 9ஆம் இடத்துல பூராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பகல் பொழுதும் பயணம் செய்கிறார். இரவு உத்திராடத்தில் பயணம் செய்கிறார். பகல் பொழுதில் பூராடத்தில் பயணம் செய்யும் போது கணவன் மனைவி உறவில் ஏற்பட்ட விரிசல்கள் விலகி ஒற்றுமையாகும் நாள். இப்போ நீங்கள் மனைவியோட நகைகளை அடகு வச்சுருக்கீங்க, இல்லை மனைவியோட பேரில் இருக்கக்கூடிய ஒரு சொத்தை நீங்கள் அடகு வச்சுருக்கீங்கன்னா அதை மீட்டெடுக்கக்கூடிய நாள். அதே போல் மனைவி பேரில் இடம் வாங்கலாம். நீங்கள் பெண்ணாக இருந்தால் கணவன் பேரில் ஒரு வாகனம் வாங்கி கொடுக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மை ஒய்ஃப் கிஃப்ட்னு சொல்லி வண்டியில் போட்டுட்டு போவாங்க. அதெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் மனைவி வாங்கி கொடுக்கக்கூடியது தான். அப்படி மேஷராசிக்காரர்கள் ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும், பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும் தன்னுடைய பயன்பாட்டை செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இதில் உத்திராட நட்சத்திரம் இரவு பொழுதில் சில கருத்து முரண்பாடுகள் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டாலும், தந்தை வகையால் தாய் வகையால் சில குழப்பங்கள் வந்தாலும், என மாமனார்லாம் வேணாம். ஒரு காமெடியில் சொன்னாங்க, நான் கல்யாணம் பண்ண பிறகு தனி கொடுத்தனெல்லாம் போகலைங்க, எங்கள் மாமனார் மாமியார் மட்டும் நான் தனி கொடுத்தன அனுப்பிட்டேன் அப்படின்னாங்க. டீசெண்டாக என்ன சொல்கிறாங்க, மாமனார் மாமியாரை வெளியே அனுப்புனது சொல்கிறாங்க. இதற்கான சண்டைகள்லாம் இந்த இரவில் தான் இந்த பொம்பளைங்கள்ட்ட வரும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்தவரை அந்த மாதிரி சண்டைகள்லாம் வரும்போது இப்படி தான் வரும்னு எச்சரிக்கை மனப்பான்மையோடு மேஷராசிக்காரர்கள் நடந்து கொண்டு அழகாக கையாளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாளில் உறவுகள் என்பது விட்டு கொடுத்து வாழ்ந்தால் மட்டுமே என்பதை இந்த பூமியில் வாழ்ந்த அத்தனை மகான்களும் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறார்கள். அதை மனதில் இருத்தி விட்டு கொடுத்து சென்று இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது உறவுகளுக்கு தேவையான விஷயங்களை வாங்கி கொடுத்து சந்தோஷம் அடையும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இந்த நாளை சிறப்பாக அமைத்துக் கொள்வதற்கு பாண்டிச்சேரி போனீங்கன்னா, பாண்டிச்சேரினா சரக்கு அடிக்கிற இடம், அதே போல் ஊர் சுற்றுற இடம் அப்படின்னு மட்டும் இல்லை. பாண்டிச்சேரியில் நிறைய சிறப்புகள் உண்டு. அதில் முக்கியமானது பாண்டிச்சேரியை மையப்பகுதியாக இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர். கேது பகவானின் காரகத்துவம். ஒருத்தனுக்கு கேது ஜனநாயகத்தில் கெட்டு போச்சுன்னா அவன் சரக்குக்கு அடிமையாயிடுவான். ஆனால் அந்த கேது பகவானின் காரகத்துவமாக இருக்கிற விநாயக பெருமான் ஆளக்கூடிய பகுதி தான் பாண்டிச்சேரி. அந்த பாண்டிச்சேரி எப்படி அமைச்சிருக்காரு, கேது தான் கெட்டு போய் சரக்கு, கேதுவும் சனியும் சேர்ந்துட்டா குடிகாரவன். ஆனால் அதே பாண்டிச்சேரியில் கேது பகவானுக்காக மணக்குள விநாயகர் காட்சி தருகிறார். முரட்டாண்டியில் பார்த்தீங்கன்னா மிக உயரமாக சனீஸ்வர பகவானும் காட்சி தருவார். இது ரெண்டுமே அங்கே இருக்குது. அப்போ எந்த ஊரில் பிரச்சனை இருக்கிறதோ அந்த ஊரில் பிரச்சனைக்கான தெய்வமும் இருக்கும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். இன்றைய நாளை பொறுத்தவரை பாண்டிச்சேரியில் அருள்பாலிக்கூடிய மணக்குள விநாயகரை பிரார்த்தனை செய்து உறவுகளோடு இருந்த கணவன் மணி உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக அற்புதமாக இருக்கு. ரிஷபராசியை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரம் பகல் பொழுதுல சந்திராஷ்டமம், மிருகசிருஷ்ட நட்சத்திரம் இரவு பொழுதுல சந்திராஷ்டமம். ரோகிணி நட்சத்திரம் சந்திரபான நட்சத்திரம். அவரே சந்திராஷ்டமம் மாட்டிக்கும் போது பல எதிர்பாராத சிக்கல்களை தந்து விடுவார். எச்சரிக்கையாக இருக்கணும்.
ஒன்று. தண்ணியில் கண்டன்னு சொல்லுவாங்க பாரு, அது இந்த மாதிரி சூழல் தான். ஒருத்தர் ரிஷப ராசியாக இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், சனி பகவான் பக்ரமாகி மாந்தியோடு சேர்ந்து மரணத்தை கொடுக்கக்கூடிய சூழல் இருந்தா, இன்னைக்கு கடலில் போய் குளிக்க போகிறேன்னு போனாலோ, ஏரியில் குளிக்க போகிறேன், கிணத்துல குளிக்க போகிறேன்னு போனாலோ, எதிர்பாராத மரண கண்டம் வருவதற்கு கூட வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையாக நடந்துக்கணும். இந்த மாதிரி நேரத்தில் அதை சரியாக பிள்ளைகளுக்கு கணக்கிட்டு பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் பெற்றோர்கள். ஜோதிடம் என்பது வாழ்க்கைக்கான வழிகாட்டி. வரக்கூடிய துன்பத்தை அறிந்து துன்பத்திலிருந்து தன்னை தற்காத்து கொள்ளணும். வரக்கூடிய இன்பத்தை இறை வழிபாட்டால் அதிகப்படுத்தி பெற்றுக்கொள்ளணும். இதுதான் ஜோதிடம். இன்றைய நாளை பொறுத்தவரை ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் இருக்கிறதால பகல் பொழுதுல ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். தாய் வழி உறவுகளோடு இருக்கக்கூடிய சிக்கல்களை பேசி தீர்க்கலான்னு முயற்சி பண்ணிங்கன்னா தோற்று போயிடுவீங்க. அதே மாதிரி தாயாருடைய உடல்நிலை கவனம் செலுத்தணும். மருத்துவமனைக்கு செல்லும்போது முன்னெச்சரிக்கையாக நல்ல வாகனத்தை பதிவு பண்ணணும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கார் புக் பண்ணுவாங்க. புக் பண்ணி அது ஓட்டக்கார மாதிரி இருக்கும். அவன் ஏதோ ஒரு காசு வாங்கிட்டு அம்போட்டு ஓட்டிகிட்டு வருவான். பாதி வழியில் புரிங்கிட்டு நிற்கும். அதுக்குள்ளே இவங்களுக்கு உடம்பு பாதிப்பு அதிகமாகிடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நேரத்தில் எதுலேயும் எச்சரிக்கையாக நடந்துக்கிட்டு சரியான வாகனத்தை தேர்ந்தெடுக்கணும். சரியான வாகனத்தில் பயணித்து தாயாருடைய உடல்நிலையை சரி செஞ்சுக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரை பகல் பொழுதில் ரோகிணி நட்சத்திரம், இரவு பொழுதில் மிருகசிருஷம். மிருகசிருஷ நட்சத்திரம் என்ன? பேய்களுடைய நட்சத்திரம். பேய் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம். இப்போ மிருகசிருஷ நட்சத்திரம் ஒரு பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவன் ரிஷப ராசியாக இருக்கான். அப்படிங்கும்போது நைட்டில் படுத்துருக்கும்போது அலண்டு கத்துவான். அப்போ என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது, நம்ம பிள்ளைக்கு மிருகசிருஷம் வரையா, அப்போ நைட்டில் வந்து ஈவினிங்கில் அவனுக்கு கை கால் முகம்லாம் கழுவிவிட்டு அவனுக்கு வந்து விபூதி போட்டு விட்டு சாமி கும்பிட வச்சு பக்கத்திலே படுக்க வச்சு அரவணைப்பாக இருந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜோதிடத்தை பயன்படுத்திக்கணும். இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திராசிரமத்திலிருந்து விடுபடுவதற்கு இறை வழிபாடு என்பதே மிக சிறப்பு. சந்திராசிரம நாயகியாக இருக்கக்கூடிய அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, அவள் தான் சந்திரன், அவள் தான் சந்திராசிரம நாயகி. அவள் தான். அவளை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி. ஒன்றும் ரொம்ப சிம்பிள். நம்ம போய் ஐயர் மாதிரி பெரிய மந்திரம்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றின்னு ஒரு 108 முறை சொல்லுங்கள், ஒரு 10 முறை சொல்லுங்கள், ஒரு 8 முறை சொல்லுங்கள். எத்தனை முறை வருகிறதோ அத்தனை முறை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்து அவர்களையும் சொல்ல வைத்து இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் சந்திராசிரமம் விடுபட்டு சந்தோஷம் பெருகும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை 7ஆம் இடத்தில் சந்திர பகவான். 7ஆம் இடத்துல சந்திர பகவான் என்பது மிகப்பெரிய லாபம். குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, ஜென்மத்தில் இருக்கிறார். ஜென்மத்தில் இருக்கிற குரு பகவானை சந்திர பகவான் 7ஆம் பரிவா பார்க்கிற நாள் இன்றைய நாள். கணவன் மனைவி சண்டை இருக்கும். ஏன்னா பணப்பற்றாக்குறை. ஏன்னா பெண்கள் என்பவர் குரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண்கள் என்பவர்கள் நாம் ஒரு பெண்ணை அழகை வைத்து தீர்மானிக்கிறோம். ஆண்கள் ஒரு பெண்ணை சுக்கிரனாக பார்ப்பார்கள். பெண்கள் ஒரு ஆணை குருவாகத்தான் பார்ப்பான். நல்லா சம்பாதிக்கிறானா, நல்லா நம்மளை வச்சு காப்பாற்றுவானா, நல்லா நகை வாங்கி கொடுப்பானா. குரு என்பது புழங்கும் தங்கம், புழங்கும் பணம், புழங்கும் சொத்துக்கள், எல்லாமே புழங்குறது. அதே மாதிரி குருவானப்பட்ட ஒரு ஜென்மத்தில் இருக்கும்போது மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுல சிரமம் வரும். இன்றைய நாளை பொறுத்தவரை மனைவிக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். கணவனுக்கு தேவையானதை செய்து கொடுத்து கணவனை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியும். ஏன்னா மிதுன ராசி சுக்கிரன் சாபம் வாங்கின ராசி. மிதுன ராசிக்காரர்கள் பெரும்பாலானவர்களுக்கு வாழ்க்கை துணையால் சந்தோஷம் இருக்காது. இதை தெளிவாக புரிந்து கொள்ளணும். ஏன்னா கண்ணதாசன் என்ன சொல்லிட்டாருன்னா, மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு பாடினார். ஆனால் இன்னைக்கு கண்ணதாசன் இருந்தால் என்ன சொல்வார்னா, வாழ்க்கை துணை அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரன்னு தான் சொல்லுவார். எல்லா பெண்களுக்கும் கணவர்கள் சரியாக அமைந்து விடுகிறார்களா? சரி, எல்லா பெண்களுக்கும் கணவர்கள் சரியாக அமைகிறார்களா? அப்படி இல்லை. பெண்களுக்கும் சரியாக கணவர்கள் அமைவதில்லை, பெண்களுக்கும் சரியாக கணவர்கள் அமைவதில்லை, ஆண்களுக்கும் சரியாக மனைவிகள் அமைவதில்லை. அதனால் இதை அமைத்துக் கொள்வதில் மிதுன ராசிக்காரர்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி அமைச்சுக்கிட்டதில் சண்டை வர்றதை சரியாக கையாளணும். இன்றைய நாளை பொறுத்தவரை
வாழ்க்கை துணைக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர். நீங்க மிதுன ராசியாக இருந்தா, சுக்கிரன் சாபம் வாங்கின இந்த மிதுன ராசியில பிறந்துட்டான். கண்டிப்பாக ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு முறை திருச்செங்கோடு சென்று அங்கே இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் வணங்கி, அங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமானை வணங்கி வரும்போது உங்கள் வாழ்க்கையில் கணவன் மனை உறவு என்பது ஒற்றுமையாக இருக்கும். அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளை அர்த்தநாரீஸ்வரரை வணங்கி கணவன் மனைவி ஒற்றுமையாக அமைத்துக்கொள்ள வாழ்த்துக்கள். கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். ஏன்னா கடகராசிக்கு 6ஆம் இடத்துல, ஏன்னா அஸ்தமத்து சனியானப்பட ஒரு வக்ரம். இதில் சந்திர பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீண்ட நாள் தீர்க்காத எதிரி பிரச்சனையை தீர்க்க முடியும். ஏன்னா அப்படி ஒரு அற்புதம். நீண்ட நாட்களாக எனக்கு அந்த வாகனத்தில் பிரச்சனைப்பா, எப்போ பாரு இந்த வண்டி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்குப்பா, அப்போ வண்டியை கொடுத்து வேறு வண்டி மாற்று, கடனை ஒன்று வாங்கியாவது வண்டியை மாற்றல, வண்டியை சரி செய். இல்லைனா எனக்கு ஒரு டிரைவர் அமைய மாட்டுறாங்க, ஒரு நல்ல டிரைவர் கிடைப்பாங்க. ஒரு கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கூட இருக்கும், அனுசரித்து போக மாட்டேங்கிறாங்க, அனுசரித்து போவாங்க. இனி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவ் தான், எல்லாமே உங்களுக்கு நன்மை தான். அந்த நன்மைக்கான தொடக்கம் இப்பொழுது தொடங்குகிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே நடந்துடும் நம்பக்கூடாது. அதே சமயத்தில் பொறுமை காத்து சாதிக்கக்கூடிய ராசி கடகராசி. இன்றைய நாளை பொறுத்தவரை 6ஆம் இடத்தில் எதிரியை வென்று காட்டும் திறன் பெற்ற ஒரு அற்புதமான நாள். இந்த நேரத்தில் திருச்சி துறையூர் அருகே திருவெள்ளரைன்னு ஒரு திவ்ய தேசம் இருக்கு. திவ்யம் என்றால் என்ன? திவ்யம் என்ற வடமொழி சொல்லுக்கு இறைகடாட்சம் அதிகமான இடம் என்று அர்த்தம். அதனால தான் திவ்ய தேசம்னு சொன்னாங்க. எம்பெருமான் காக்கும் கடவுள் விஷ்ணு பெருமான் வாசம் செய்கிற இடத்த திவ்ய தேசம் சொன்னாங்க. அப்போ இறைகடாட்சம் அதிகம் கிடைக்குதுன்னு அர்த்தம். நம்ம துன்பத்தை தொலைத்து இன்பத்தை தருவதற்காக நம்மளை அணைத்து கொள்ளக்கூடியவர் எம்பெருமான் விஷ்ணு பெருமான். ரொம்ப கஷ்டப்படுறியாடா, வாடா இங்கே வாடா, நான் பார்த்துக்கிறேன்டா வாடா அப்படின்னு ஒரு தைரியத்தை சொல்லி நம்மளை அணைத்து கொள்ளக்கூடியவர் விஷ்ணு பெருமான். அதனால தான் அவர் வாசம் செய்கிற இடத்த திவ்ய தேசம்னு சொல்கிறோம். அப்படி 108 திவ்ய தேசங்களில் ஒரு இடம் தான் திருவெள்ளரை. அந்த திருவள்ளையில் இருக்கக்கூடிய செந்தாமரை கண்ணன். அதில் என்ன சிறப்புன்னா, எங்கேயுமே சங்கு சக்கரதாரியாக இருக்கக்கூடிய பெருமான் சங்கு இப்படி இருக்கும், சக்கரை இப்படி இருக்கும் எல்லா இடத்துலையும். ஆனால் திருவள்ளையில் மட்டும் எப்படி இருக்குன்னா, சங்கு இப்படி இருக்கும், சக்கரை இப்படி இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிரியை வெல்லக்கூடியவன் சக்கரமா, சக்கரத்தை விட்டு எதிரி அடிச்சிருவார். அப்படியாப்பட்ட அந்த செந்தாமரை கண்ணனை வணங்கும் போது எதிரியை எளிதாக வென்று வளர்ச்சி காணும் நாள் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் கடகராசிக்காரர்கள் திருவெள்ளரையில் அருள்பாலிக்கக்கூடிய செந்தாமரை கண்ணனை மனதில் இருத்தி அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை செந்தாமரை கண்ணனாக நினைத்து வழிபட்டு எதிரியை வென்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான். 5ஆம் இடம் என்பது என்ன? தொழிலில் வளர்ச்சி. ஏன்னா அடுத்து வரக்கூடியது அஷ்டமத்து சனி. அஷ்டமத்து சனினா கஷ்டம். இந்த வேலையில் இருக்க நிறைய இடங்கள் இப்பயே தெரியுது, வேலையை விட்டு போயிடுவோமோன்னு பயமாக இருக்குது. வேலையை விட்டு போகிற மாதிரி பயமாக இருக்கா? டோன்ட் வரி. அப்போ என்ன பண்ணும்? இந்த வேலையில் என்ன கற்றுக்கொண்டாயோ அதை வைத்து சுயமாகவே தொழில் தொடங்கக்கூடிய யோகம் வந்துச்சுன்னு அர்த்தம். இதே மாதிரி தான் கடந்த அஷ்டமத்து சனிலையும் இப்போ கடகராசிக்காரர்கள் இருக்காங்க. ஒரு பையன் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அஷ்டமத்து சனி வரப்போகுது. தொழிலில் அவனை வேலையை விட்டு தூக்க போகிறாங்க. சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிடும். இந்த வேலை இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லைடா, நீ ஊருக்கு போயிடு. சென்னையில் இருந்தால் அவனை ஊருக்கு போக சொல்லி ஊர்லேயே வந்து ஒரு தொழிலை ஆரம்பி. உனக்கு இப்போ என்ன கற்றுக்கிட்டியோ அதுக்கான தொழிலை ஆரம்பி. அதில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கஷ்டத்தில் இங்கே இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். ஊர்லேயே போய் தொழிலை ஆரம்பி அப்படின்னா தொழில் அதுமாதிரி ஆரம்பித்தா சிம்பிளாக அப்படியே ஓடிச்சு. அப்புறம் கஷ்டப்பட்டா இப்படி பண்ணால் இன்றைக்கி வந்து அஷ்டமத்து சனி முடிகிற நேரத்தில் தனி அலுவலகம். இன்றைக்கி வந்து தொழிலை சிறப்பாக இருக்கான். சொல்லும்போது என்ன சொல்கிறான்? சாமி நீங்கள் சொல்லலைன்னா நான் அந்த வேலையில் வெறும் வேலைக்காரனாக இருந்திருப்பேன், இன்றைக்கி முதலாளி ஆக போகிறேன், இன்றைக்கி தொழிலை விரிவாக்கம் செய்ய போகிறேன், அடுத்து வரக்கூடிய யோகசனி காலத்தில் நல்லாவே வந்துருவோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னான். இந்த நிலைக்கு தான் இன்றைக்கி சிம்மராசிக்காரர்கள் வந்துவிட வேண்டும்.
வேலை போயிடுது, நான் வேலைக்காரனாக இருந்து முதலாளி ஆகிறதுக்கான வாய்ப்பு வருதுன்னு நினச்சிக்கணும். சோதனைகள் வரும்போது தான் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். யார் உங்களை கீழே தள்ளி விடுகிறார்களோ அப்போதுதான் எழுந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். இன்றைய நாள் அப்படி ஒரு அற்புதமான நாள், இந்த நல்ல நாளில். இதுக்கு மிக மிக உதாரணம் என்னென்னா, சிம்மராசியின் கடவுளாக இருக்கக்கூடியவள் சமயபுரம் மாரியம்மன். சமயபுரம் மாரியம்மன் என்ன பண்ணுறா, ஸ்ரீரங்கத்தில் அங்கே ஒரு வனத்தில் இருக்கா. அந்த வனத்தில் இவ்வளோ ஃபஸ்ட்டு காலி பண்ணி விடுங்கடான்னு துரத்தி விட்றாங்க. துரத்தி விடும்போது என்ன பண்ணுறாங்க, அங்கே வேப்ப வனத்தில் வந்து சமயபுரத்தில் குடிகொண்டா இன்னைக்கு வந்து சமயபுரத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறார். சமயபுரத்தை மட்டும் இல்லை, உலகெங்கும் ஆளக்கூடிய அம்மனாக மாரி அம்மனாக காட்சி கொடுக்குறா. அப்படி ஒரு அற்புதமான தெய்வம், சாமிக்கே அந்த கோலம். அப்போ நமக்கு மட்டும் என்ன? அப்போ இந்த சமயபுரம் மாரியம்மனை, ஆதி மாரியம்மனை மனதில் இருத்தி பிரார்த்தனை செய்து, எத்தனை துன்பம் வந்தாலும் என்னை அரவணைத்து அழைத்து செல் ஆத்தா என்று வழிபட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது இன்றைய நாள் எதிர்கால வாழ்க்கைக்கு வித்திடும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். கன்னிராசிக்கல்ல, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கன்னிராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான். 4ஆம் இடம் என்பது என்ன? அலைச்சல்களை கொடுத்தாலும் சந்திர பகவான் அலைச்சல்களை கொடுத்தாலும் இன்றைய நாளை பொறுத்தவரை பல்வேறு லாபங்களை தரக்கூடிய இடத்துல தான் சந்திர பகவான் பயணம் செய்கிறார். இன்னொன்று, குரு பகவானும் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி தன்னுடைய 10ஆம் இடத்திலிருந்து 11ஆம் இடத்திற்கு வக்ரகாலத்தில் வந்து பலனை அளிக்க காத்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இப்போ கஷ்டப்படணும். இப்போ கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கடன் அடைக்கிறது. ஏன்னா சனி 7ஆம் இடத்து நோக்கி நகரப் போகிறார். 6ஆம் இடத்து சனி வக்ரம், அது ஒரு லாபம். ரொம்ப நாளாக ஒரு ஹோட்டல் பாழடைஞ்ச மாதிரி வச்சுட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுக்கு. அந்த ஹோட்டலில் என்ன பண்ணலாம், இப்போ சீர் பண்ணி ரன் பண்ணுறீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வருவாங்க, டேஸ்டான உணவு கொடுக்குறீங்க, அவங்களுக்கு பிடிச்சி போயிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரன் பண்ணும்போது கடனை ஒன்றை வாங்கி ரன் பண்ணுறீங்க, கொஞ்சம் வருமானமும் வருது, கைக்கு பத்தாத அப்படியே ஓடிட்டுருக்கு. ஒரு நாள் வியாபாரம் இருக்குது, ஒரு நாள் வியாபாரம் இல்லை, இப்படி ஓடிட்டுருக்கு. ஆனால் வரக்கூடிய மார்ச் மாதம் 6ஆம் தேதி வரக்கூடிய 7ஆம் இடத்து சனி மிகப்பெரிய லாபத்தை தருவார். அப்போ நம்ம தொழிலை இன்னும் டெவலப் பண்ணிக்கலாம், ஹோட்டலை நல்லா பெருசாக்கிக்கலாம், நல்லா பெயிண்ட் பண்ணிக்கலாம் என்று வீணா போன தொழிலை கூட எடுத்து செம்மையாக நடத்தக்கூடிய யோகம் பெறும் காலம் வந்து கொண்டே இருக்கிறது. அதற்கான நேரம் தற்பொழுது. அதற்கான ஆயத்த பணிகளை அதற்காக நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய காலம் இன்றைய நாள். இந்த நல்ல நாளில் அலைச்சல்களை பொருட்படுத்தாமல் உங்களுடைய தொழிலில் வளர்ச்சிக்கான பாதைகளை தேர்ந்தெடுங்கள். இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக இருக்கும். இந்த நல்ல நாள். நீங்கள் கன்னி ராசியாக இருந்தால் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய வரதராஜ பெருமாள். இந்த வரதராஜ பெருமாள் என்னென்னா, எதிரிக்கும் நன்மை செய்தவர். ஆங்கிலேயர் காலத்தில் ராபர்ட் கிளைவ் வந்துட்டார், ஆற்காடு நவாப்பை பிடிக்கணும். அது அந்த நேரத்தில் வீரர்களுக்கெல்லாம் ஜுரம் வந்துருச்சு. ஜுரத்தில் ஒரு மண்டபத்தில் போய் ராபர்ட் கிளைவ் படுத்திருக்காரு. ஒரு ஐயர் வந்து சொல்கிறாரு, இந்த தீர்த்தத்தை குடிங்க, ஜுரம் சரியா. தீர்த்தம் குடித்தா எப்படியா ஜுரம் சரியாகும்? அதேமாதிரி தீர்த்தம் குடிக்கிறாங்க, ஜுரம் சரியாயிடுச்சு. இது ஜுரம் சரியாயிடுச்சா, சரிவா அப்படின்னு சொல்லி பெருமாளை கையெடுத்து கும்புறாரு. ஆற்காடு நவாப்பை வென்று வந்தால் அந்த நவாப்பில் கிரீடத்தை உனக்கு நான் தந்துடுறேன்னு சொல்லிட்டார். அதே மாதிரி அந்த போரில் வெற்றி பெற்றார். அந்த கிரீடத்தை கொண்டாந்து வரதராஜ பெருமாள்கிட்டையும் கொடுத்து போயிட்டார். அதே போர் ஒரு நேரம் தான் இப்போ உங்களுக்கு. அதனால் காஞ்சி வரதனை நினைத்து கொள்ளுங்கள், அத்தி வரதரை மறந்திருக்க மாட்டீர்கள். அந்த வரதராஜ பெருமாளை மனதில் இருத்தி அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வணங்கிவிட்டு இன்றைய நாளை தொடங்கும் போது எதிர்கால வாழ்க்கைக்கான அலைச்சல்களை செலுத்தி எதிர்காலத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். துலாம் ராசிக்கல்ல, துலாம் ராசியை பொறுத்தவரை 3ஆம் இடத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான். 3ஆம் இடம்னா என்ன? முயற்சி ஸ்தானம். துலாம் பொறுத்த வரைக்கும் சனி பகவான் வக்ரமாக இருந்து தடைகளை ஏற்படுத்தினாலும் நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தடைகள் உடைஞ்சு போயிடும். குரு கொடுக்கக்கூடிய முழு பலன்களையும் பெற முடியும். குரு கொடுக்குறாருப்பா, ஓடி பலனுக்கு 9ல் குரு கொடுக்குறார். நிறைய ப்ராஜெக்ட் வருது, நிறைய வேலைகள் வருது, நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் எல்லாமே பணமாக வரல, காசாக மாறல, உழைப்பெல்லாம் பணமாக வரவில்லை அப்படின்னு ஒரு கவலை இருக்குது. இது எல்லாம் வந்துடும். எப்போ வரும்? நவம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பிப்ரவரி மாதம்
நிறையா வந்துடும், அப்படி ஒரு காலம். ஆனால் உழைப்பை இப்படி இங்கே போட்டுக்கிட்டு தான் இருக்கணும். வரக்கூடிய சொற்ப வருமானத்தில் உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கணும். அதிகமான வழிபாடு, ஏன்னா 9ஆம் இடம் என்பது ஆன்மீக பயணம். அதிகமான வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக பயணம் போகிறது. அடுத்தவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் நீங்கள் போய் எனக்கு இது அதுலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. ரகசியங்கள் காப்பாற்றப்படணும். ஏன்னா சுவாதி நட்சத்திரம் முழுமையாக இருக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி துலா ராசி. சிதம்பர ரகசியம் மாதிரி நீங்கள் எங்கே போகிறனே தெரியல அப்படின்னு அடுத்தவங்க புலம்பணும். எங்கே போகிறாருன்னே தெரியலையா, அந்த பொம்பளை எங்கே போகுதுன்னே தெரியலையா, காலைல எழுந்து ஏதாவது ஒரு கோயிலுக்கு ஓடிவிடுது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அப்படி செய்தால் எதிர்காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசிக்காரர்கள் ஆந்திராவில் அருள்பாலிக்கக்கூடிய திருக்காளகஸ்தீஸ்வரர், காளகஸ்தீஸ்வரர் கோயிலில் போனால் எல்லாரும் தப்பு தப்பாக வணங்குவாங்க. காளகஸ்தீஸ்வரர் சிவன் ராகுவாக இருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய பிரம்ம ஞானாம்பிகை கேதுவாக இருக்கிறார். அப்போ ராகு பகவானாக இருக்கக்கூடிய காளகஸ்தீஸ்வரரையும் பிரம்ம ஞானாம்பியும் மனதார பிரார்த்தனை செய்து வரக்கூடிய காலம் அத்தனை வெற்றிகளும் எனக்கு கிடைத்து விட வேண்டும் என்று நினைத்தால் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். அப்படி நினைத்து அற்புதமான நாளாக மாற்றிக்கொள்ள வாழ்த்துக்கள். விருச்சிக ராசியை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான். சந்திர பகவான் யாரு? நீச்சாதிபதி. விருச்சிக ராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன தெரியுங்களா? அவங்க அம்மா தான். ஒரு விருச்சிக ராசி ஒரு பொண்ணை கூப்பிட்டு, உங்கள் அம்மாவை நாங்கள் கடத்திட்டோம், நீ வந்து உன்னுடைய கழுத்தில் இருக்க செயினெல்லாம் கைட்டு கொடுத்துட்டு போயிட்டு அப்படின்னா கைட்டு கொடுத்துருவோம். ஆனால் அந்த அம்மா அவங்க மேலே பாசமாக இருக்காங்க இல்லைங்கிறது வேறு. விருச்சிக ராசிக்காரன் வீக்னஸ் தன்னுடைய தாய். ஆனால் அந்த தாய் தன்மேல் பாசமாக இருப்பதை விட தன் கூட பிறந்த ஆணோ பெண்ணோ, அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ அவர்கள் மேல் அதிக பாசமாக இருப்பார்கள். ஆனாலும் இவர்களுக்கு தாய்மேல் பாசம் குறையாது. இதுதான் விருச்சிக ராசியோட மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ஆனால் அந்த சந்திரனாக இருக்கக்கூடிய தாயை, அந்த பாசத்தை வர வைப்பதற்கு ஒரு சூட்சம் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க. விருச்சிக ராசின்னு வச்சுக்கோங்களேன், அடிக்கடி திருவானைக்காவலில் அருள்பாலிக்கக்கூடிய சந்திரநாயகி, சந்திராஷ்டம நாயகி அகிலாண்டேஸ்வரி நினச்சிக்கோங்க. வாய்ப்பு இருக்கும்போது திருச்சி பக்கம் போனீங்கன்னா அகிலாண்டேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போய் அகிலாண்டேஸ்வரி எங்கள் அம்மாவுக்கு எல்லாம் செய்கிறேன், புடவை வாங்கி கொடுக்குறேன், சாப்பாடு கொண்டு கொடுக்குறேன், எங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன், எங்கள் அம்மா என்கிட்ட நல்லா பேசணும்னு நினைக்கிறேன், ஆனால் எங்கள் அம்மாட்ட ஒழுங்காகவே பேச மாட்டேங்கிறாங்க, எங்கள் அண்ணன்ட்ட தான் பேசுகிறாங்க, எங்கள் அண்ணன் வீட்டில் தான் இருக்காங்க, ஒரு 10 நாள் வந்து என் வீட்டில் இருக்குன்னு ஆசைப்பட்றேன். அப்படி நினைப்பவர்கள் அகிலாண்டேஸ்வரி போய் பாருங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை 2ஆம் இடத்துல தனக்காரனாக சந்திர பகவான். தாயாருக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து உங்கள் கர்ம கடனை அடைச்சிருங்க. அதே போல் தன வருவாய், ஏன்னா குரு பகவான் நீட்சமாக இருந்து பண வருவாயில் சுணக்கம் பண்ணுறார், கையில் பணமே வரமாட்டேங்குது. அப்படின்னு இருக்கக்கூடிய சூழலில் இன்றைய நாள் பண வருவாய், தன வருவாய் கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான நாள். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்? குபேரர் வழிபாடு. இந்த குபேரர் வழிபாடுகள் மிக சிறப்பானது. திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய குபேரலிங்கம், திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கக்கூடிய குபேரலிங்கத்தை வழிபட்டு இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும்போது திடீர் பணவரவு, நிம்மதியான பணவரவு ஏற்பட்டு செலவினங்கள் செய்து மன நிம்மதி அடையும் ஒரு அற்புதமான நாளாக அமைய வாழ்த்துக்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். தனுசு ராசியை பொறுத்த ராசியிலே சந்திர பகவான், ராசியிலே இருக்கிற சந்திர பகவான் 2ஆம் இடத்தை நோக்கி இரவு பொழுது நகரும் போது நாளை பணவரவு, இன்று திட்டமிடல், இன்றைய குழப்பம் நாளை தீரும். ஏன்னா தனுசு ராசிக்காரங்கள்ட்ட ஒரு பெரிய ஃபெயிலியர் இருக்குது. என்னன்னா, இப்போ ராமசாமின்னு சொல்லுவாங்களே, அது தனுசு ராசிக்காரங்க தான் இன்னைக்கே நடக்கும்னு நினைப்பாங்க. காலையில் ஒரு வேலை செஞ்சால் சாயங்காலம் கூலி வந்துடணும், இன்னும் கூலி தர மாட்டேங்கிறான், ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு புலம்பலை விட்டு விடுங்கள். இப்போ ராமசாமியே இருக்காதீங்க. ஏன்னா இலக்கு வைத்து அந்த இலக்கை சரியாக அடையும் திறன் பெற்றவர்கள் தனுசு ராசிக்காரர்கள். ஆனால் இப்போவே அப்படின்ற நினைப்பை விட்டுவிட்டால் அந்த இலக்கை உங்களால் அடைய முடியும். இன்றைய நாளை பொறுத்தவரை தனுசு ராசிக்காரர்களுக்கு குழப்பங்கள் இருக்கும், மன வலி இருக்கும், உறவுகளோடு சில வாக்குவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அத்தனை இருந்தாலும் நாளை அவையெல்லாம் சரி செய்யப்படும்.
இன்றைய நாளில் மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு கன்னியாகுமரியில் அருள்பாலிக்கக்கூடிய உவரி சிவன். ஏன்னா தனுசு ராசிக்காரர்கள் சிவனை தேடி தேடி வழிபடணும், பெருமாளை தேடி தேடி வழிபடணும். சிவன் கர்மாவை குறைப்பவர், பெருமாள் வருமானத்தை கொடுப்பவர். இது தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமானது. உவரியில் போனீங்கன்னா ஒரு சிவன் இருப்பார். அந்த சிவனுக்கு முன்னாடி ஒரு வேல் இருக்கும். வேலையை கொடுக்கும், வேலையில் பதவி உயர்வை கொடுக்கும் சிவன் உவரி சிவன், சுயம்பு மூர்த்தி. கடற்கரையில் இருக்கக்கூடிய சிவன் கோவில். அப்படியே கன்னியாகுமரி பக்கம் போவோம். ஒரு லீவ், இப்போ காலாண்டு லீவ் வருது, கன்னியாகுமரி பக்கம் போகிறோம். அப்படியே கன்னியாகுமரியில் விவேகானந்தர் ராக் பார்க்குறோம். திருவள்ளுவர் சிலையில் அப்படியே அந்த கண்ணாடி பாலத்தெலாம் நடக்கிறோம். ஒரு போட்லாம் போகிறோம். அப்படியே ஒவ்வொரு சிவனை தரிசனம் செய்கிறோம். அந்த ஒவ்வொரு சிவனை மனதார தரிசனம் செய்துவிட்டு சந்தனம் கொடுப்பாங்க. வாங்கி வச்சுட்டு வரும்போது உங்களுக்கான வேலை சரியாக கிடைக்கும். அப்படி ஒரு அற்புதமான ராசி தனுசு ராசி. இன்றைய நாளை பொறுத்தவரை குழப்பங்களை தீர்ப்பதற்கு ஒவ்வொரு சிவனை வழிபட்டு நாளை வரக்கூடிய வருமானத்தை பெற்று நலமாக வளமாக வாழ்த்துக்கள். மகர ராசிக்களை, மகர ராசியை பொறுத்தவரை பகல் பொழுது விரய செலவு, இரவு பொழுதிலிருந்து குழப்பம். பகல் பொழுது விரய செலவாக இருந்தாலும் விரய செலவின் மூலியமாக உடல்நிலையை சரி செய்து கொள்வது, உறவுகளோடு இருந்த பகைகளை புதுப்பித்துக் கொள்வது. அக்கா தங்கச்சி கூட பஞ்சாயத்துப்பா, சொத்து பிரச்சனைப்பா, கடையில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்கப்பா, வீட்டில் எனக்கும் பங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க, வேஸ்ட்டாக கேஸ் போடுறாங்க, மன உளைச்சலை ஏற்படுத்துகிறாங்க என்று புலம்பிக் கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு 7.5 சனியானது நிறைவை நோக்கி நகரக்கூடிய சூழலில் பல்வேறு லாபங்கள் கிடைக்க போகுது. உடல் உழைப்பா லாபம், எதிர்பாராத திருப்பம், நிலையான வாழ்க்கைக்கான முயற்சி எல்லாம் பலிக்க போது. வருங்காலத்தில் வர மார்ச்சில் 7.5 முடிய போகுது. இந்த நேரத்தில் இன்றைய நாளை பொறுத்தவரை உறவுகளோடு ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்கும் நாள் இந்த நல்ல நாள். சிதம்பரத்தில் அருள்பாலிக்கூடிய தில்லை காளியம்மன். தில்லை காளியம்மன் வெள்ளை புடவை கட்டியிருப்பாங்க. வெள்ளை புடவையில் குங்குமத்தை கொட்டி அர்ச்சனை பண்ணுவாங்க. தில்லை காளி சிதம்பரம் போகும்போது எப்போதுமே ஒரு ஊருக்கு நம்ம போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, பிள்ளைகளுக்காக ஒரு சுற்றுலா போகிறோம். இப்போ சிதம்பரம் பக்கம் போகிறோம்னா பிச்சாவரம் போகிறோம், பிச்சாவரத்தில் ஒரு போட்டிங் போகிறோம்ப்பா, ஓகேப்பா, அது பிள்ளைகளுக்கான. குடும்ப வளர்ச்சிக்காக, கர்ம வினை குறைவதற்காக அப்படியே அந்த பக்கம் ஒரு கோவில். இது எல்லாத்தையும் பிளான் பண்ணணும். அப்போ தான் நம்ம குடும்ப வளர்ச்சிக்கு போகும். வெறும் கோயில் மட்டும் போனோம்னா பிள்ளைங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. சரி, வெறும் சுற்றுலா மட்டும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் இருந்தால் நமக்கு இந்த கர்ம வினையெல்லாம் இருந்து ஒரு கஷ்டத்தை கொடுத்துரும். அப்போ எல்லாத்தையும் சேர்த்து பிளான் பண்ணணும். அப்படி கோயில் குளன்னு போகக்கூடிய நேரத்தில் சிதம்பரம் தில்லை காளியை போய் வழிபடுங்கள். எப்படியாப்பட்ட தோஷத்தையும், அதுவும் சகோதர வழி உறவுகளோடு ஏற்படக்கூடிய சண்டைகளை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் தில்லை காளி. அந்த தில்லை காளியை மனதார பிரார்த்தனை செய்து உறவுகளோடு இந்த சண்டைகளை நீங்க பெற்று நலமாக வளமாக வாழ்த்துக்கள். கும்பராசிக்கர்களை, கும்பராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். சந்திர பகவான் விரயஸ்தானத்தில், குரு பகவான் லாபஸ்தானத்தில் 5ஆம் இடத்துலேருந்து கொடுக்குறார். சனி பகவான் வக்ர யோகத்தில் கொடுக்குறார். தொழில் ஸ்தானத்தில் என்னெல்லாம் மதிக்கவே இல்லையப்பா, ரொம்ப நாளாக அந்த 7.5 ஆரம்பிச்சதுலேருந்து என்னை ஒரு மாதிரி பார்த்தாங்க, இப்போ மரியாதையாக பார்க்குறாங்க, ஒரு வேலையை கொடுத்து செய்யன்னு சொல்கிறாங்க, ஒரு வெளியூர் பயணத்துக்கு அனுப்புகிறாங்க, ஒரு ப்ராஜெக்டை நம்பி கொடுக்குறாங்க, என்னை மீண்டும் மனிதராக நினைக்கிறார்கள், மரியாதையோடு நடத்துகிறார்கள் என்று பெருமைப்பட்டு கொள்ளும் காலம். வீடு மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தும் காலம். வீடு பராமரிப்பது, உறவுகளோடு ஏற்பட்ட கடன் சுமைகளை குறைப்பது, மீண்டும் உறவுகள் தன்னை அனுசரித்து போகக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த காலம். இந்த நேரத்தை ஒவ்வொரு நிமிஷம் சரியாக பயன்படுத்திக்கணும். நவம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை ஜென்ம சனி, சனி வக்ரம், எவ்வளோ பெரிய லாபம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் இன்றைய நாளை பொறுத்தவரை விரய செலவு செய்தாவது
மரியாதையை தக்க வைத்து கொள்ளும் நாள். ஒன்றும் இல்லைப்பா, ஒரு கோயிலை நான் தக்கார் மாதிரி இருந்தேன்ப்பா, நிறைய செலவு பண்ணேன். ஆனால் இப்போ இந்த 7.5 என்னால் ஒன்றும் கொடுக்க முடியல, கோயிலை விட்டே விலகிட்டாங்க. இப்போ திருப்பி கூப்பிட்றாங்க, அந்த அளவுக்கு என்னால் செலவு செய்ய முடியல. ஆனால் சிறு தொகையாவது செலவு செய்து அவர் என்னைக்குமே ஹீரோ தாயா, என்னைக்குமே ராஜா தாயா அப்படின்னு உங்களை பாராட்டக்கூடிய சூழல் ஏற்படும் நாள். அப்படி ஒரு அற்புத நாளில் கும்பகோணத்தில் அருள்பாலிக்கக்கூடிய திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகள். ஏன்னா அந்த மகாலிங்க சுவாமிகள் பிரம்மகத்தி தோஷத்தையே போக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம். கோபுரத்தில் ஒரு மோட்ச தீபம் ஏற்றி வைப்பாங்க. உண்மையாலுமே நம்ம இறந்து போன மூதாதையர், தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், இல்லை எங்கள் தாத்தா தான் எல்லாம் எனக்கு செஞ்சார், எங்கள் தாத்தா என்னை தோளில் தூக்கிட்டு சுற்றினார், தாத்தாவோட சொத்துலாம் நான் வாழ்கிறேன், எங்கள் தாய் வழி பாட்டி தான் எனக்கு எல்லாம் செஞ்சாங்க, அவங்களுடைய இதில் தான் வாழ்கிறேன், அவங்க இறந்து போனாங்க, எங்கள் அம்மாச்சியை நான் வணங்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் யார்? உங்களுடைய பயனாக இருந்து இறந்து போன ஆத்மாக்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய மோட்ச தீபம் ஏற்றக்கூடிய கோவில் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிகள். அந்த மகாலிங்க சுவாமிகளை மனதில் இருத்தி இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் போது மூதாதையருடைய அருளாசியோடு அவர்களுடைய முழு ஆசியும் கிடைக்கப்பெற்று இழந்து போன கௌரவம், பதவி, மரியாதை அனைத்தும் கிடைக்கும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள். இன்றைய நாளில் மூதாதையருடைய அருளாசி கிடைக்கப்பெற்று மரியாதை மீண்டும் கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள். மீன ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான். இது எவ்வளோ பெரிய லாபம்! 11ஆம் இடத்துல சந்திர பகவான்னா அதுவும் 7.5 சனி, விரய சனி, வக்ரம். விரய சனி வக்ரம்னா என்ன அர்த்தம்? எந்த ஒரு செலவினமும் விரயமாகவில்லை, பயனான செலவுன்னு அர்த்தம். வர வருமானமே கொஞ்சம், முதல்ல மாதிரிலாம் நினைச்ச மாதிரிலாம் நிறைய வருமானம் இல்லை, கொஞ்சம் தான் வருது. அந்த வருமானத்தையும் சரியாக செலவிடம் செய்து அந்த செலவினத்தால் சந்தோஷம் அடையக்கூடிய நாள். நல்ல திட்டம் போட்டு இப்பெல்லாம் நான் வேலை செய்கிறேன், உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ 7.5 சனி தான்ப்பா, வரதே ரொம்ப கம்மியான வருமானம். முதல்லலாம் எனக்கு லட்சமாக பணம் வரும், அப்படியே எடுத்து கண்ணாபணம் நான் செலவு பண்ணுவேன். ஆனால் இப்போ வர பணத்தை கரெக்டாக பிளான் பண்ணுறேன், கரெக்டாக பிளான் பண்ணி செலவு பண்ணி அதை முடிக்கிறேன். இதே மாதிரிலாம் முதல்ல நான் இருந்திருந்தேன்னா நான் தாண்டா என் ஊர்லேயே பெரிய கோடீஸ்வரன் அப்படின்னு உங்களையே நீங்கள் புகழ்ந்து கொள்ளக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய நாள். தற்புகழ்ச்சி பிடிக்காத ராசி மீனராசி. மீனராசிக்காரர்கள் மேக்சிமம் தற்புகழ்ச்சியாக நடந்து கொள்ள மாட்டார்கள், குறைகளை தவறுகளை ஒப்புத்துக் கொள்வார்கள். ஆனால் இன்றைய நாள் தற்புகழ்ச்சியாகவே உங்களுக்கு பேசுகிற மாதிரி ஒரு சூழல் கூட உருவாகிடும். உங்களே நீங்கள் பெருமைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாளில். உங்களை உணரக்கூடிய இந்த நல்ல நாளில் திருச்செந்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய பச்சை பட்டு சண்முகர். திருச்செந்தூரில் செந்தில் ஆண்டவராக மூலவர் இருக்கார், அது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏறி போய் பார்த்துட்டு வருவோம், இங்கே இறங்கி போய் பார்த்துட்டு ஏறி வருவோம். அதுதான் சுனாமி என்ற முருகன், செந்தில் ஆண்டவர், சிகப்பு பட்டு செந்தில் ஆண்டவர், சிகப்பு பட்டவர். அப்படியே வந்தீங்கன்னா பச்சைப்பட்டு சண்முகர் இருப்பார் சைடில். அவரை தான் கடலில் வெள்ளைக்காரங்க தூக்கி போட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய இடத்தை அடையாளம் காட்டி திருப்பி வந்துட்டார். முகம் ஃபுல்லாக சொல்லையாக இருக்கும், உப்பு நீர்லாம் அரிச்சு. அந்த பச்சைப்பட்டு சண்முகருக்கு விரதம் இருந்து யார் ஒருவர் கணவன் மனைவியாக சென்று பச்சைப்பட்டை சாத்தி வணங்கி கொள்கிறார்களோ அவர்களுக்கு மரணம் கூட சேர்ந்தே வரும். நான் என் மனைவி மேலே ரொம்ப பாசம்ப்பா, என் வீட்டுக்கார மேலே ரொம்ப பாசம்ப்பா. நாங்கள் 2 பேரும் போனோம்ப்பா, ஒரு கல்யாண நாள்ப்பா எங்களுக்கு. நேராக பச்சைப்பட்டு சண்முகரை போய் பார்த்தோம்ப்பா. பார்த்து ஒரு பச்சை சால்வை, பச்சை பாவாடை, ஒரு பச்சை சால்வை முருகருக்கு, பச்சை பாவாடை 2 வள்ளிக்கு தேவானிக்கு வாங்கி கொண்டு கொடுத்துட்டு வணங்கிட்டு வந்தோம்ப்பா. வயதான காலத்தில் எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போச்சு. நான் நல்லா ஆரோக்கியமாக தான் இருந்தேன், எனக்கும் உடம்பு சரியில்லாமல் போய்
எங்கள் வீட்டுக்காரர் இறந்து 2 மாதத்தில் நானும் இறந்து போயிட்டேன். இதான் நிலை. அப்போ மரணம் கூட சேர்ந்தே வரும் அற்புதமான தெய்வம். வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை இன்பங்களையும் நான் நல்லா வாழ்ந்தேன், என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், பேர குழந்தைகளை பார்த்துட்டேன், நிம்மதியாக என் வாழ்நாளை நிறைவு செய்கிறேன் என்று நிறைவை கொடுக்கக்கூடிய தெய்வம் அந்த பச்சைப்பட்டு சண்முகர். அப்படியாப்பட்ட சண்முகரை இன்னைக்கு நீங்கள் நினைக்கும் போது விரைய செலவானது சரியான திட்டமிடலோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு பயன்பட்டு உங்கள் வாழ்க்கையை நெறிப்படுத்தி கொள்ளும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமைய வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு, இன்று புதன்கிழமை. இந்த புதன்கிழமையில் ஒரு பெரிய சிறப்பு. புதன் என்றாலே பெருமாள், விஷ்ணு பெருமான் அவதாரங்களின் நாயகன். 10 அவதாரங்களை எடுத்து உலகிற்கு காக்கும் கடவுளாக இருந்து மக்களை காத்து ரட்சிக்கும் பெருமான். அவர் ஆளுமையாக இருக்கக்கூடிய இந்த புதன்கிழமையில் ஏகாதசியும் சேர்ந்து வருதுப்பா. மாச ஏகாதசி. இந்த ஏகாதசி விரதத்தை பல பேர் புரியவே மாட்டாங்க. ஏகாதசினா என்ன? எம்பெருமான் அரங்கநாதனாக பள்ளி கொண்ட பெருமாளாக காட்சி கொடுத்து நம்மளுடைய கடன்களை அவர் எடுத்துக்குவார். ஸ்ரீரங்கத்தில் போய் படுத்த பெருமாளை பார்த்தால் நமது கடன்களை எடுத்துக்கொண்டு நமக்கு தொழிலை, லாபத்தை, நிலையான செல்வத்தை பரம்பரையாக கொடுத்துருவார். அது திருப்பதி போய் பார்த்தா என்ன பண்ணுவார்? நம்மளுடைய செல்வத்தெல்லாம் அவர் வச்சுக்குவார், கடனை நமக்கு ஏற்படுத்துவார். கடனாக தான் பணம் கொடுப்பார், தொழிலாக கடனில் தான் பணம் கொடுப்பார் திருப்பதி ஏழுமலையான். ஆனால் அரங்கநாத பெருமான் ஏகாதசியில் நீங்கள் தரிசனம் பண்ணுங்களேன். மாதம் மாதம் ஏகாதசிப்பா, வருஷத்தில் வைகுண்ட ஏகாதசிப்பா, இது 2 நான் அடிக்கிறேன்பா அப்படின்னா தலைமுறையாக 7 தலைமுறைக்கு என்னுடைய குடும்பமானது வறுமை இல்லாமல் வாழ வேண்டும், செல்வ செழிப்போடு வாழ வேண்டும் என்றால் அரங்கநாத பெருமானுக்கு ஏகாதசி மாச ஏகாதசியில் விரதம் இருந்து மார்கழியில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் விரதம் கடுமையாக மேற்கொள்ளும் போது அவர்கள் தலைமுறை செழிப்பாக வாழ்வார்கள். அப்படி ஒரு அற்புத நாள். அது புதன்கிழமை ஏகாதசி சேர்ந்து வர்றது எவ்வளோ சிறப்பு. இந்த ஏகாதசி திருநாளில் எம்பெருமான் அரங்கநாயகியும் அரங்கநாதனையும் வழிபட்டு நிலையான செல்வம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கப்பெற்று உங்கள் தலைமுறைக்கும் நிலையான செல்வம் கிடைக்க பிரார்த்தனை செய்து நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.